ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடியது எது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. சவுண்டோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 343 மீட்டர் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து 343 மீட்டர் வந்து ட்ராவல் ஆகுது. சவுண்டு வேவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கும். அதால் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ எதாலலாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக நம்ம வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து வச்சுருக்கோம் ட்ராவல் பண்ணுறதுக்காக. நம்ம பைக்காக இருக்கலாம், காரு, பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளேன். இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு லிமிட்டாக தான் இருக்கும். இதை விட ஹை ஸ்பீடாக என்ன இருக்கும் இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹேண்ட்கன் எடுத்துக்கலாம். 9mm புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா 2200 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து ட்ராவல் ஆகுது. இதை விட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட் பிளேன்ஸால ட்ராவல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 3000 3700 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அதை ட்ராவல் பண்ணும். இதோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது வந்து நம்ம பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கு. இது ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 27000 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுது. ஆவரேஜா ஒரு நாளைக்கு நம்ம பூமியை 16 தடவை சுற்றி வருது. அப்போ எவ்வளோ ஸ்பீடாக டிராவல் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. இதோட ஸ்பீட்னா வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் GSLV ராக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 36000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். இதோட ஸ்பீடாக என்ன இருக்க முடியும்? இருக்கு ஸ்பீட் ஆஃப் லைட். லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1.08 பில்லியன் கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுது. அதாவது கிட்டத்தட்ட 108 கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலா என்ன இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இந்த மொத்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ஸ்பீடானது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட விரிவாக்கம். இந்த பிரபஞ்சம் ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த விரிவாக்கம் தான் இருக்கிறதுலே ரொம்ப வேகமானது. இதோட ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா தோராயமா 67 to 74 கிலோமீட்டர் பெர் செகண்ட் பெர் மெகா பார் செகண்ட். இதை மெஷர் பண்றதுக்குனே ஒரு யூனிட் வச்சிருக்காங்க, அதுதான் மெகா பார் செகண்ட். இதை வந்து ஹபிள் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிலையானது கிடையாது, ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை பொறுத்து மாறுபடும். ஒரு மெகா பார் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3.26 மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு வந்து சமம். ஒரு லைட் இயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9.461 குவாட்ரில்லியன். அதாவது இது மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், அதுக்கு அடுத்தது குவாட்ரில்லியன். அப்போ நமக்கு 3.26 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30.840 செக்ஸ்டில்லியன் கிலோமீட்டர் வருது. அது எப்படின்னா மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன், குயின்டில்லியன், செக்ஸ்டில்லியன். அப்போ ஒரு மெகா பார் செகண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30.840 செக்ஸ்டில்லியன் கிலோமீட்டர் வருது. ஸோ நம்ம எவ்வளோ வேகமாக பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம பூமியில இருந்து நிலா வந்து பார்த்தீங்கன்னா 3.8 சென்டிமீட்டர் விலகி போகுது. நம்ம பூமி சூரியன்ல இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1.5 சென்டிமீட்டர் விலகி போயிட்டு இருக்கு. மொத்த பிரபஞ்சமும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.